ஃபில்லர்ஸ் போட்டு எப்பவாவது உங்களுக்கு ராங்கா போயிருக்கா? இதை வந்து கரெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஹைலூரானிடேஸ் அப்படிங்கிறது. ஹைலூரானிடேஸ்ங்கிறது ஒரு என்சைம். இது வந்து ஹைலூரானிக் ஆசிட்ங்கிற ப்ராடக்ட்டை டிசால்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஹைலூரானிக் ஆசிடை அந்த நம்ம ஃபில்லர் போட்ட இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹைலூரானிக் ஆசிட் டிசால்வ் ஆயிடும். சரி, இப்போ இதை எதுக்காக நம்ம வந்து ஃபில்லர் போட்ட இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஓவர் டன் ஆயிட வாய்ப்பு இருக்கு. அதாவது கரெக்டான வால்யூம்ல போடாம அதை விட அதிகமா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு டியர் ட்ரஃப்லயோ அல்லது லேசோலிபியல் ஃபோல்ட்லயோ லிப்ஸ்லயோ நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து அதிகமா போயிட வாய்ப்பு இருக்கு. அந்த அதிகமா போனதை உடனே குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல இந்த ஹைலூரானிக் ஆசிடை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது வந்து டிசால்வ் ஆயிடும். இன்னும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா சீக்ல நம்ம ஃபில்லர் போடும்போது ரைட் சைட்ல அதிகமா போட்டுறோம், இல்ல லெஃப்ட் சைட்ல கம்மியா போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏசிமெட்ரியா இருக்கும். அதை கரெக்ட் பண்றதுக்கும் நம்ம வர யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லரை வந்து நம்ம டீப்பா கொடுக்கணும். அந்த மாதிரியான இடங்கள்ல டீப்பா கொடுக்காம சம்டைம்ஸ் சூப்பர்ஃபிஷியலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபில்லர் வந்து ஒரு மாதிரியான நாடியூல் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நாடியூல் வந்து பாக்குறதுக்கு இர்ரெகுலர் சர்ஃபேஸா வந்து அசிங்கமா தெரியும். இதை நம்ம டிசால்வ் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த ஹைலூரானிடேஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. இப்போ இன்னொரு இது ஃபில்லரான மெயின் காம்ப்ளிகேஷன் என்னன்னா வாஸ்குலர் அக்ளூஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த ஃபில்லர் வந்து ஒரு எம்போலை மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம தெரியாம வெசல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போய் அந்த வெசல்ல பிளாக் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்ம வந்து இந்த ஹைலூரானிடேஸ் தான் வந்து நமக்கு லைஃப் சேவிங் ட்ரக்கா யூஸ் ஆகும். ஹைலூரானிடேஸை வந்து ஐவியா இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த எம்போலை வந்து போய் இது டிசால்வ் பண்ணிடும். சரி டாக்டர், இது வந்து ஒரே சிட்டிங்ல நம்ம இதை பண்ணிட முடியுமா அப்படின்னா ஒரு 80 to 90% ஆஃப் த ரிசல்ட் வந்து நம்ம ஒரு சிட்டிங்லேயே கொடுத்துட முடியும். பட் இது வந்து 1 to 2 days ஆகும் ஃபுல்லா டிசால்வ் ஆகிறதுக்கு. இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, டாக்டர் இது வந்து ஹைலூரானிக் ஆசிடை நம்ம வந்து நேச்சுரலாவே நம்ம பாடியில இருக்கும், நம்ம இதை டிசால்வ் பண்றதுக்கு ஹைலூரானிடேஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது நேச்சுரலா நம்ம பாடியில் இருக்கிற ஹைலூரானிக் ஆசிட் டிசால்வ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா டிசால்வ் ஆகும், அதுவும் மினிமல் அமௌண்ட்ல. பட் நம்ம பாடிக்கு வந்து அதை திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அதனால நேச்சுரல் ஹைலூரானிக் ஆசிட் திருப்பி ப்ரொடியூஸ் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபில்லர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அது வந்து ரிசல்ட் நல்லா இல்ல ஏதாவது சர்ஃபேஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கு, இல்ல எனக்கு குறைக்கணும் போல இருக்கு, எனக்கு இது போட்டது பிடிக்கல, உங்களுக்கு ரொம்ப லிப் வந்து ரொம்ப வால்யூம் என்ஹான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா உங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட போய் சொல்லி ஹைலூரானிடேஸ் இன்ஜெக்ட் பண்றது மூலியமா அந்த வால்யூமை கரெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அழகா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.